ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாவக்காய் அறுவடை பண்ண போகிறோம் நம்ம வீட்டு தோட்டத்தில். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க, ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்காது மட்டும் தைச்சிக்கோ. இங்கே கிடக்கு. வீட்டுக்குள்ளெல்லாம் போயிடுச்சு கொடி, வீட்டுக்குள்ளெல்லாம் ஓடிடுச்சு. இங்கே ஒரு காய் இருக்குது, பறிச்சுட்டு வந்துடும். இன்னொரு காய் பழுத்துருச்சு. பார்த்தீங்களா, தெரியுதா? பழுத்துருச்சு பாருங்க. இந்த பழம் வந்து குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு காய் கிடந்துச்சு, காணும். இன்னும் ஒரு காய் இருக்கு. செடி நல்லா அடர்த்தியாக இருக்கா, ஆனால் காய் கிடக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நிறைய கிடக்கு, கண்டுபிடிக்க முடியல. கம்பியை கட்டி விட்டதுனால நல்லா படர்ந்துருச்சு. சரி, நீ அவ்வளோதான் போல இருக்குது. பிஞ்சு தான் கிடக்கு, படர்ந்து அப்படியே பழுத்து வேஸ்ட்டாக போயிடுது. இங்கே அந்த மாதிரி பிஞ்சிலே பழுத்து போயிடுது. இங்கே தான் செடி வச்சுருக்கோம். இந்த பாருங்க, இதுதான் செடி. இங்கே இருந்தது வெளியில் கம்பு போட்டு செவத்தில் போய் படருது.
இதில் வந்து ஒரு தட்டை பைத்தங்காய் செடி வச்சோமா, இந்த பாருங்க வருது, இந்த பாருங்க ஒரு காய் வச்சிருக்கு, பார்த்தீங்களா, காய் வச்சிருச்சு. இது ஆடு வந்து கடிச்சிருச்சு, ஒரு 4 செடி வந்துச்சு. ஆடு வந்து கடிச்சு ஒரு செடி தான் இப்போ இருக்குது. இது பார்த்தீங்களா, இந்த ஒரு செடி தான். இனி அடுத்து தட்டை பைத்தங்காய் பறிக்கலாம். பூ பூத்துருந்துச்சு, ஒரு வைலட் கலரில் பூ சூப்பராக இருந்துச்சு. அது வாடிடுச்சு. காலையில் நல்லா அழகாக இருந்துச்சு. பழுத்துருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பழுத்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இவ்வளோ பாவக்காய் கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்கா? இயற்கையாக உரமெல்லாம் போடாமல் கிடச்ச பாவக்காய். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.